பஞ்சு மாதிரி ராகி இட்லிக்கும் மொறு ராகி தோசைக்கும் எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 1 கப் ராகி எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு ஒன்றா நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இட்லி மாவை விட நல்லாவே சாஃப்டாக இருக்கணும் இது. அது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால் அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்னாக்கா நமக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு ஃபர்மெண்ட் ஆகி வந்துடும். ஈவினிங் அரைச்சோன்னா நைட் டின்னர் கூட ஊற்றிக்கலாம். நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ மாவு சூப்பராக புளிச்சு வந்திருந்தது. எப்போதுமே இட்லி வந்து நான் இண்டானியம் செட்டில் தான் ஊற்றுவேன் துணி போட்டு. அன்னைக்கு என்னவோ தெரியல, எனக்கு வந்து இந்த பேனில் போடணும், அதாவது அலுமினியம் பேனில் போடணும்னு தோணுச்சு. ஸோ கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றினேன். மோஸ்ட்லி எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்காது. அன்னைக்கு என்னவோ தெரியல, டக்குன்னு பண்ணிட்டேன். லெஃப்ட் ஓவர் கடலைக்கறி இருந்தது. ஸோ இந்த ராகி இட்லிக்கும் கடலைக்கறிக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மாவில். அண்ட் ராகி தோசை மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சூப்பரான தேங்காய் சட்னியோட 1 கப் காஃபியோட பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.